வாங்க கதை பேசலாம். என்ன கதை பேசுறதுன்னு ஒன்று வாங்க கதை பேசலாம் அப்படின்னு தலைப்பு வச்சதும் 2-3 பேர் என்ன சொன்னாங்க, என்னை வழியில் பார்த்துட்டு வாங்க அப்படி நின்று ஓரமாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்ன டாபிக் பேசலாம் அப்படின்னு யாருமே சொல்லலை. எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, சும்மா வெட்டி கதை பேசலாம் அப்படிங்கிற மாதிரியா? எனக்கு வெட்டி கதை பேசுறதுக்கு கொஞ்சம், இப்போ பேசுறதே வெட்டி கதைன்னு தான் நினைக்கிறேன், கொஞ்சம் கஷ்டம். எப்படி சொல்கிறது, இந்த புரணி கதை, அவன் 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 வந்து அவளை இழுத்துட்டு ஓடிட்டான், இவ வந்து அவ புருஷனை வச்சுக்கிட்டா, அந்த மாதிரி பேசுறதுக்கெலாம் எனக்கு செட் ஆகுறதில்ல, ஏன்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த கம்மல் நல்லா இருக்கா, இந்த ட்ரெஸ் எங்கே எடுத்தீங்க, இந்த செயின் எங்கே வாங்கினீங்க, அதுக்கெலாம் என்கிட்ட வந்து எதுவும் கதைகள் இருக்காது. ஏன்னா நான் மோஸ்ட்லி வந்து அதிகபட்ச என்னுடைய அலங்காரமே இதுதான், இந்த பொட்டு, ஒரு கம்மல். இப்போல்லாம் வளையல் வந்து நான் இப்போ போடுறேன், மற்றபடி வளையல்லாம் நான் வந்து போட மாட்டேன். ஏன் போட மாட்டேன்னா அதான் ஒடிஞ்சு போயிடும் வளையல், அதனால் போட மாட்டேன். பொட்டு ஏன் வைக்க மாட்டேன்னா, பொட்டு வச்சதுன்னா கொஞ்சம் மகம் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதை பற்றி ஏதாச்சும் சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து அதுவும் வைக்கிறத அவாய்ட் பண்ணிட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் பொட்டு ஸ்டிக்கர் வந்து பையிலே வச்சுட்டு சுற்றினேன். ஏன்னா காசி சார் அதாவது என்னுடைய சுப்பீரியர், அவர் என்ன பண்ணுவார்னா, எனக்கு பொட்டு வந்து நெத்தியில் வச்சாலும் இப்படி சுருக்கும்போது அந்த பொட்டு வந்து கீழே விழுந்துடும், சரியா, அது நிற்காது. அது அப்படி பார்த்தாருன்னா முண்டச்சி மாதிரி இருக்க, மூஞ்சில் முழிச்சிட்டு போனால் விடியுமா அப்படிலாம் சொல்லி சொன்னதுனால நான் எப்போவுமே பேக்கில் வந்து பொட்டு வச்சுட்டே திரிஞ்சேன். அது ஒரு 1 இயர் அந்த மாதிரி திரிஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன். பொட்டு இல்லாமல் இருக்கு, விழுந்துருச்சுன்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா டக்குன்னு எடுத்து பொட்டு வச்சுப்பேன். ஏன்னா அது அவர் போகிற காரியம் வந்து நம்மளால் தடப்படக்கூடாது இல்லை, அதுக்காக. அதுக்கப்புறம் அந்த மாதிரி நம்பிக்கையெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் தூக்கி தூரம் போட்டுருங்க, சரியா. விதவைங்க வந்து முன்னாடி வந்தால் அந்த அவங்க முகத்தில் வீழ்ச்சிட்டு போகிற அந்த காரியம் வந்து சக்ஸஸ் ஆகாது, அதெல்லாம் மூட நம்பிக்கை. ஏன்னா அந்த காலத்தில் விதவைகள் வந்து ரொம்ப சோகமாக இருப்பாங்க. அவங்க சோகம் வேணால் நம்மளை வந்து அட்டாக் பண்ணலாம், சரியா. அவங்க சோகம் இல்லாமல் பார்த்துக்கிட்டு அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தாங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே. அதே மாதிரி தான் எல்லா உயிரும் ஹாப்பியாக இருந்துச்சுன்னா நம்மளும் ஹாப்பியாக இருக்க முடியும். ஏதோ ஒரு உயிர் வந்து துன்பமாக இருக்குது, அதுக்கு வந்து தண்ணி தேவைப்படுது, அதுக்கு சாப்பாடு தேவைப்படுது, அது பசியில் வாடுது அப்படின்னும்போது நம்ம மட்டும் எப்படி ஹாப்பியாக இருக்க முடியும்? அதுதான். என்னால் இங்கே நிழற்குடையில் ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்க வந்து நைட்லலாம் தண்ணி யாராச்சும் தண்ணி கொடுங்களேன்னு கத்துவாங்க. என்னால் எந்திரிச்சு போக முடியாது, ஏன்னா நான் எந்திரிச்சு தண்ணி எடுத்துகிட்டு போனாலும் இறங்கி அந்த நிழற்குடையில் போய் அவங்களுக்கு கொடுக்க முடியாது. எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் பாருங்களேன். நான் வந்துட்டு இந்த மாதிரி சமயத்தில் நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஏன் இந்த மாதிரி நம்மளை கடவுள் வந்து அதாவது மனசும் அதே மாதிரி படிச்சுட்டு இருந்தால் பிரச்சனை கிடையாது. யாருக்கும் எதுவும் செய்ய முடியாமல் செய்கிற எண்ணம் இல்லாமல் அப்படியே இருந்துச்சுன்னா, உடலும் அதே மாதிரி இருந்துச்சுன்னா, ரெண்டுமே டிசேபிள்டாக இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம பாட்டுன்னு இருக்க போகிறோம். யாரோ ஒருத்தங்க தண்ணி வேணும்னு கத்துனா நமக்கு வலிக்க போகிறது கிடையாது. ஏதோ ஒரு நாய் ரோட்டில் அடிபட்டுட்டு இருந்துச்சுன்னா நமக்கு வலிக்க போகிறது கிடையாது. யாரோ ஒருத்தங்க பசியில் இருக்கிறாங்கன்னும் போது நமக்கு வலிக்காது. ஆனால் என்னை வந்து இந்த சமூகம் தான் டிசைன் பண்ணிடுச்சு. இப்படி ஏன் டிசைன் பண்ணிச்சுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் எல்லாரும் எனக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்தது காலில், சிஎம்சியில் தான் நடந்தது. நான் நடக்கணுங்கிறதுக்காக தான் அந்த ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் வந்து பண்ணிட்டாங்க. ஆனால் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒர்த்து ட்ரெஸ்ட்டில் தான் பண்ணாங்க. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே கூட்டிகிட்டு போனதும் என்னாச்சுன்னா, ராணின்னு ஒரு பொண்ணு என்ன பண்ணுச்சு, பெட்டில் என்னை படுக்க வச்சுருந்தாங்க. இந்த பெட்லேருந்து அந்த பெட்டுக்கு, அந்த பெட்லேருந்து அந்த பெட்டுக்கு வரிசையாக பெட்டு போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியாக இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து அங்கே அப்படி தாவிட்டே போச்சு. என் மேலே விழுந்துருச்சு. என்னோடய தையல் வந்து பிரிஞ்சிருச்சு. அந்த இடுப்பில் வந்து போட்டிருந்தாங்க அந்த ஆப்ரேஷனை, தையல் பிரிஞ்சதும் ஒரே ரத்தம். ஐயோ அப்படின்னு எல்லாம்
பசங்க தானே எல்லாம் குறியாமலியான்னு கத்துறாங்க, இந்த மாதிரி பிளட் வருது தமிழுக்கு. அப்போ வந்து என் பேர் தமிழில் அது வேற ஒரு பேர், சரி அந்த பேர் சொல்லி எல்லாரும் கத்துறாங்க. கத்துனா எனக்கே ஒன்றுமே தெரியல. எங்கள் குமார் மாமா அவர் வந்து இறந்துட்டாரு. அவர் டெல்லியிலேருந்து வரும்போது என்ன பண்ணாருன்னா, ஒரு இதை விட ஒரு லைட் ரோஸ், பால் ரோஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ராக் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. எனக்கு பால் ரோஸில் எங்கள் அக்காவுக்கு கத்திரிப்பு கலர்லன்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ராக் தான் போட்டுட்ருக்கேன். அது ஃபுல்லாக அப்படியே ரெட்டு. அப்புறம் லதா டீச்சர்னு சொல்லிட்டு ஒருத்தங்க, அவங்க தான் வந்து அப்படியே அந்த முந்தானியை என்ன பண்ணாங்க, அவங்க சாரி முந்தானியை எடுத்து அந்த பிளட்டு வர்ற இடத்துல அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு அப்படியே தூக்கிட்டாங்க. அப்படி தூக்கத்துக்குள்ளே மாதவன் சார் வந்துட்டார். அவங்க 2 பேரும் தூக்கிக்கிட்டு திரும்ப சிஎம்சியோடு போயிட்டாங்க. எவ்வளோ சீக்கிரம் போனாங்கன்னு எனக்கு அப்படி தூக்கிட்டு லதா டீச்சர் வந்து எனக்கே அப்படியே என்னோட வலி அதெல்லாம் மறந்துட்டு அவங்க செமையா, ஆனால் அங்கே இருந்தவங்களாம் ரொம்ப செம. அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க. போயிட்டு மாதவன் சார் வந்து நல்லா அழகா செகப்பா அப்படியே இருப்பார், வெள்வெளியேன்னு இருப்பார். ஆனால் அவர் அப்புறம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சிஎம்சிலையும் இது பண்ணிட்டாங்க. பிளட்டு நிற்கல, தலைக்கீழாக தொங்க விட்டுட்டாங்க. அந்த பெட்டையே வந்து அப்படியே தலைக்கீழாக மாற்றிட்டாங்க. ரொம்ப ஒரு இது எல்லாம் நான் செத்துருவேன் அப்படி நர்ஸ்லாம் பேசுகிறாங்கல்ல, அதெல்லாம் என் காதில் விழுது. நான் அரை மயக்கத்தில் இப்படியே பிளட் போயிட்டே இருந்துச்சுன்னா அந்த பிள்ளை செத்துரும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போ தான் ஸ்க்ரில் அப்படி சொல்லிட்டு, அந்த நர்ஸ் பேர் வந்து ஸ்க்ரில் தான், ஒரு மலையாளி நர்ஸ். அவங்க வந்து தான் சொன்னாங்க இந்த மாதிரி பைபிள்லாம் கையில் கொடுத்து நீ வந்து திரும்ப வந்துடணும், கான்ஃபிடென்ட் வந்து விடக்கூடாது, அதாவது உன்னோட அந்த இதை வந்து விட்டுறக்கூடாது. நீ உனக்காக வாழலினா கூட இதுக்கு மேலே கொடுக்குற அந்த உயிர் வந்து அது அது இது ஏதோ எக்ஸ்ட்ராலாம் சொல்லிட்டு கடைசியாக என்ன சொன்னாங்கன்னா, இந்த உலகத்துக்காக நீ உயிர் வாழணும், அதுதான் அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ இது நான் எனக்கு சின்ன வயசில், அதுக்கு முன்னாடி இருந்தே சின்ன வயசுலேருந்தே நான் ஏதாச்சும் செய்யணும் அந்த மாதிரி தான் யோசிச்சுட்ருப்பேன். அப்புறம் இதெல்லாம் சொல்லி அப்புறம் இவங்க பைபிள் கொடுத்து அவங்க இது பண்ணி இப்படி உண்மையாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, இன்னொருத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, இப்பெல்லாம் சொல்லிட்டு அப்புறமா இந்த உலகத்துக்கு வந்தால் எல்லாருமே இன்னொரு பொருளுக்கு தான் ஆசைப்படுறாங்க, எல்லாருமே கொலை செய்கிறாங்க, எல்லாருமே பொய் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல. நான் 6th இங்கே வந்து அங்கே இருந்த உலகத்துக்கும் இங்கே இருக்கிற உலகத்துக்கும் ஐயோ எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு. எனக்கு ரொம்ப அப்படியே பைத்தியம் பிடிக்காத குறையா இருந்தது. இங்கே வந்து நான் கொஞ்ச நாளைக்கு அடாப்ட் பண்ணுறதுக்குள்ளே இருங்க, நான் போய் நாய்க்கு சாப்பாடு வச்சா அதை பார்த்துட்டு வந்தேன். அப்புறம் வந்து என்னாச்சுன்னா, எல்லாருமே இன்னொருத்தவங்க பொருளுக்கு தான் ஆசைப்படுறாங்க, சரியா? ஒரு பொருளை பார்த்தோம்னா இது நல்லா இருக்குது, இது கூட அப்படிங்கிறாங்க. யார் வந்து இன்னொருத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாமல் இல்லை. அதுக்கப்புறமா இன்னொருத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறாங்க. எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. ஏன்னால் தான் வந்து அதில் வந்து என்ன இப்படிலாம் சொல்லி கொடுத்து வெளியில் அனுப்புகிறாங்க. வெளியில் வந்தால் உலகம் அந்த மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துச்சு. பகிர்ந்து கொடுக்கணும்னு சொன்னாங்க. நான் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் பகிர்ந்து கொடுத்துட்டு அவங்க பகிர்ந்து கொடுக்கலையே, அப்போ எனக்கு எப்படி கிடைக்கும்? பகிர்ந்து கொடுத்தா எல்லாரும் பகிர்ந்து கொடுத்தீங்கன்னா தான். இப்போது என்கிட்ட வந்து ஒரு தட்டு சாப்பாடு இருக்குன்னா எல்லாருக்கும் ஒரு வாய் கொடுத்துட்டுனா அதில் எனக்கும் ஒரு வாய் தானே கிடைக்கும். அப்போ நீங்கள் எல்லாரும் பகிர்ந்து கொடுத்தா தானே எனக்கும் ஒரு முழுமையான சாப்பாடு கிடைக்கும். அப்போ மற்ற ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி யாரும் இல்லையே, சுயநலமாக தான் இருக்காங்க. யாரும் சாக்ரிஃபைஸ் பண்ணலையே, யாரும் தியாகியாக இல்லை. அப்புறம் நான் மட்டும் ஏன் தியாகியாக இருக்கணும்? இது கூட சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீ தியாகியாக இருக்கணும், நீ வந்து நல்லவளாக இருக்கணும், நீ வந்து திருடக்கூடாது, நீ வந்து பொய் சொல்லக்கூடாது, நீ உண்மையாக இருக்கணும் அப்படிலாம் சொல்லி அமிச்சா. ஆனால் ஆப்போசிட் சைடில் வந்து நீ வந்து நல்லதே தான் நினைக்கணும், எல்லாருக்கும் நல்லது தான் நினைக்கணும், யாருக்கும் சபிக்கக்கூடாது, வாழ்க வளமுடன் சொல்லணும். அதுக்கப்புறமா இத்தியாதி உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவுதுன்னு தான் கடவுள் சொல்லியிருக்காரு, அதனால் நீ நம்பிக்கையாக இருக்கணும், அப்படி அப்படின்லாம் சொல்லி டிசைன் பண்ணி அனுப்பிட்டு இந்த உலகம் வந்ததும் வந்து யாரும் அப்படி இல்லையே.
எனக்கு எட்டாத இடத்துல தான் சாப்பாடு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு எட்டாத உயரத்தில் தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடறாங்க. நான் எப்படி இருக்கிறேங்கிறது அவங்க மனசில் இருக்கவே மாட்டேங்குது. எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, எனக்கே வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஓகேவா? ஸோ அது என்ன மைண்டில் வந்து அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. எப்படின்னா, நான் தியாகியாக இருக்கணும்னு ஆசைப்படல, ஆனால் தியாகியாக தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். எதையாச்சும் விட்டுரும். ஏன்னா வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு நான் வந்து ஒரு தியாகி மாதிரி தெரியலாம். இவ தியாகி, இவ எல்லாருக்கும் கொடுக்குறா, அந்த மாதிரி கிடையாது. என்னோடய டிசேபிலிட்டி வந்து நான் வந்து தியாகம் பண்ணனாலும் பண்ணலினாலும் அது வந்து என்னை மீறி தான் நடக்கும் எதுவுமே. இப்போ அடாவடியாக எனக்கு இது வேணும்னு கேட்டால் அது எனக்கு கிடைக்க போகிறதில்ல. ஏன்னா அது நான் வந்து ஒரு டிசேபிலிட்டி உள்ள ஆள், இவளால் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர யாரும் வந்து கொடுக்க போகிறதுக்கு இல்லை. ஸோ பரவாயில்ல போங்க அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே விட்டுறேன். இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரியே நாய்கள் வந்து பாவம் தெரியுமா, நாய்களும் எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கு. அது தியாகம் பண்ணாலும் பண்ணலினாலும் அதுக்கு தியாகி பட்டம்தான். எப்படின்னா அது வந்து செக்ஸ் வச்சுக்கும்போது தான் அது மேலே கல் எறிவாங்க. சரியா? அது செக்ஸ் வச்சுக்கும்போது தான் வேறு நாய்களும் வந்து செக்ஸ் வைக்க ட்ரை பண்ணும், போட்டு கடித்து கொதறி வச்சிடும். எப்படி இருந்தாலும் அதோட வாழ்க்கை வந்து ரொம்ப பிரச்சனைக்குரியது தான். அப்படி தான் இன்றைக்கி கோவிந்தப்பா என்ன சொன்னார், நாயெல்லாம் அவிழ்த்து விட்டுட்டியா, நீ கட்டி போட்டு வைக்கிறன்னு தான் சொல்கிற, நாயெல்லாம் வந்து எத்தனை நாய் இங்கே வருது பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எதுங்க, எந்த நாய்ங்க ஏன் நாய்? எல்லா நாயும் தெருவுலேருந்து எடுத்த நாய் தான், எதுவும் ஏன் நாய் இல்லை. இதில் சொந்தம் கொண்டாடுறதுக்கு என்ன இருக்குது? என்னென்னா தெருவுலேருந்து எடுத்தேன், ஐயோ தெருவில் தான் செத்து போயிருமே அப்படிங்கிறது எடுத்தேன். சரி, எடுத்துட்டு வீட்டில் வச்சுட்டு இருந்தேன். வீட்டில் வச்சுட்டு இருக்கும்போது வீட்டில் சண்டை வந்துச்சு. நாய் வந்து எங்கள் வீட்டில் வந்து உச்சா பண்ணிட்டு, இங்கே பின்னாடி வந்து ஒரு 1 2 3 வீடு இருக்குது. அந்த 3 வீட்டில் வந்து எங்கள் பெரிய தம்பி வீட்டில் மட்டும்தான் பிரச்சனை வராது. நாய் உச்சா பண்ணாலும் நாய் ஆய் பண்ணாலும் அவன் மட்டும்தான், அவனுக்கு நாய் பிடிக்கும். எங்கள் அம்மாவுக்கும் நாய் பிடிக்கும். இப்போ கூட குட்டு வந்து எங்கள் பெரிய தம்பி வீட்டில் தான் கட்டி வச்சுருக்கேன். அவங்ககிட்ட மட்டும்தான் பிரச்சனை வராது. சின்ன தம்பிக்கிட்டேருந்து கூட அப்பப்போ மறைமுகமான பிரச்சனைகள்லாம் வரும். பசங்கக்கிட்ட சொல்லுவான், நாய் இருக்காங்க அவள் வீட்டுக்கு போகாத, அந்த மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறமும் பசங்க வந்து மீறி வருவாங்க, ரகசியமாக வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. இதில் ஹைலைட்டே சாச்சு தான். இப்போ சாச்சுலாம் வரதே இல்லை. சாச்சு வந்து அவங்க அப்பா கூடவே கூட்டிகிட்டு போயிட்டதுனால அவனால் என்னை பார்க்கவே முடியல. அந்த மாதிரி சரியா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் எதுவும் என்னோட நாய் கிடையாது, எதுவும் என்னுடையது இல்லை, எல்லாமே என்னுடையது அப்படின்னு நினைக்கும்போது தான் வருத்தம். ஐயோ இது ஏன் நாய் இப்படி இருக்குது, இது ஏன் அம்மா, இது ஏன் பொண்ணு அப்படின்னும்போது இது என்னோட உலகம் அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாகுது. ஐயோ பசியாக இருக்காங்க, ஐயோ தாகமாக இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இது எதுவும் என்னுடையது இல்லை. என்னுடையது இல்லாமல் இருந்தாலும் எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி சின்ன வயசில் சொல்லி வளர்த்துட்டாங்க. நான் படித்தது கிறிஸ்டியன் மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க எல்லாம் கிறிஸ்டியன்ஸு, அதுக்கப்புறம் கூட வாழ்ந்தவங்களாம் முஸ்லீம்ஸு. எப்படி என்னன்னா இங்கே இந்த பக்கம் எடுத்தால் குரான் ஓதுனாங்க, அதுலேயும் நல்லது கெட்டதெல்லாம் சொன்னாங்க. இந்த பக்கம் எடுத்தால் பைபிள் ஓதுனாங்க, அதுலேயும் இருக்கிறதையும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்ன பண்ணார், தெருக்கூத்து ஆடின்னு ராமாயணம் அது இது அப்படிலாம் கதையை சொல்லிட்டாரு. இப்போ எல்லா கதையிலையும் என்ன சொன்னாங்க, நீ வந்து இன்னொருத்தங்களுக்கு நல்லவளாக வாழணும், எக்காரணத்தை கொண்டும் இன்னொருத்தங்களுக்கு இந்த எண்ணத்தினால கூட பாதிப்பு வந்து தரக்கூடாது அப்படி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஐடிஐ படிக்கும்போது போனால் அந்த வேதாத்திரி மகரிஷி அவரோட அந்த இதில் கொண்டு போய் வேற தீட்சையெல்லாம் வேற கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன காதில் வந்து அந்த மணி வசதி தான் கேட்கணும்னு டிங் அப்படிலாம் கொடுத்தாங்க. அது எல்லாமே ஒரே ஒரு கருத்து தான், என்னென்ன நல்லவளாக இருக்கணும். அப்போ நான் மட்டும்தான் நல்லவளாக இருக்கணுமா? அப்படி ஒரு கேள்வி இப்போ தான் வருது. நான் மட்டும் ஏன் நல்லவளாக இருக்கணும்? நான் மட்டும் ஏன் தியாகியாக இருக்கணும்? நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கணும்? எனக்கு மட்டும் ஏன் எதுவும் கிடைக்கக்கூடாது? நான் மட்டும் ஏன் பூ வச்சுக்கூடாது? நான் மட்டும் ஏன் வளையல் போட்டுக்கூடாது? நான் மட்டும் ஏன் பொட்டு வைக்கக்கூடாது? நான் மட்டும் அழகாக ட்ரெஸ் பண்ணேன், ஏன் உனக்கு செக்ஸ் ஃபீல் வரணும்? அது என் மூஞ்சி தானே, என் மூஞ்சி பார்த்து தான் நீ அதை வந்து என்கிட்ட சொல்லணுமா? நான் எந்த அளவுக்கு அப்போ வந்து எதனால்? அதுதான்
அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் இருந்தது. இப்போ வந்து என்ன மாதிரியே நாயும் பாவம், கைவிடப்பட்ட நிலை. நாய் பாவம் தானே. ஆமாம், நாய்க்கு வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் கிடையாது. நான் சொல்கிறது ப்ரீட் டாக்லாம் நான் சொல்லலை, அதாவது ராஜபாளையம், அதுக்கப்புறம் அது கூட பாவம் தான் நினைக்கிறேன், கோம்பை, சிப்பிப்பாறை, கன்னி, இதை பற்றிலாம் நான் பேச கிடையாது. நான் ஸ்டேரி டாக்ஸ், இந்தியன் பெரியா டாக்ஸ் பற்றி மட்டும்தான் பேசுகிறேன். அது பாவம், கொஞ்ச நாள் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் அது நல்லா இல்லை. அதுக்கப்புறமா நல்லா இருந்தால் ஆக்சிடெண்ட் பண்ணி சாவடிச்சிடுறாங்க, அதுக்கப்புறம் அது வியாதியாக இருந்து சாவடிச்சிடுது, செத்து போகுது. இல்லைன்னா சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது அதுக்கு, அதனால் செத்து போயிடுது. எத்தனை பேர் வந்து வில்லேஜ்லலாம் வந்து சாப்பாடு நல்லா கிடைக்கும், நாய்ங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கெல்லாம் அறுத்த கை கூட சுண்ணாம்பு வைக்க மாட்டேங்கிறாங்க. எத்தனை பேர் நாய்க்கு சாப்பாடு போடுறாங்க, டெய்லியாக சாப்பாடு போடுறாங்க, அவங்களுக்கே சாப்பாடு இருக்க மாட்டேங்க. இப்போலாம் வந்து வில்லேஜில் கூட சமைக்கிறத மறந்துடுறாங்க. நான் நிறைய பார்க்குறேன், எல்லாருமே ஹோட்டல் கடையில் தான் இருக்காங்க. நான் நினச்சேன் என்னால் மட்டும்தான் சமைக்க முடியல போல, நான் மட்டும் தான் ஹோட்டல் போய் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். இல்லை, எல்லாருமே ஹோட்டல் வாசலில் தான் இருக்கிறாங்க. ஸோ ஹோட்டல் வாசலில் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து அதை எப்படி நாய்க்கு போடுவாங்க? போட மாட்டாங்கல்ல. சரி, ஓகே, அது ஒரு டாபிக். அடுத்தது என்னென்னா, எங்கள் மாமா ஒருத்தர் வந்து பிரியாணி வந்து நிறைய பிரியாணி செஞ்சாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நொசுத்து போன மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து கேஜில் இருக்க டாக்லாம் போட்டேன் அப்படி சொன்னார். நான் போய் இவன் தென்பாவோட பாத்திரத்தில் பார்த்தா தக்காளி சாதம் இருக்குதுன்னு சொன்னால் திவ்யா. நான் வந்து தயிர் சாதம் தான் கொடுத்தேன், தயிர், ஆமாம் தயிர் சாதம் கொடுத்தேன். அது எப்படி தக்காளி சாதம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா மாமா சொன்னார், ஆனால் கொடுத்துட்டாரு, சரி சாப்பாடு கொடுத்துட்டாரு, அதில் மசாலா ஐட்டம்லாம் போட்டிருக்கோம். நாய்க்கு சில சமயம் நாய்க்கு வந்து ஒத்துக்காது. நான் வந்து கொடுக்குற ஃபுட்டில் வந்து மசாலா ஐட்டம்லாம் போட மாட்டேன். அதிகபட்சம் வந்து மிளகாத்தூள் கூட போடுவேன், கொஞ்சம் லைட்டாக மிளகாத்தூள் போட்டுப்பேன். இப்போ தான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கு, உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டாக்டர் வந்து சொன்னார் உப்புலாம் போடலாம், நார்மல் உப்பு வந்து போடலான்ட்டு யூடியூப்பில் பார்த்ததுனால சரி நான் இப்போ உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். காய் வந்து ஆட் பண்ணுறேன், ஏன்னா டெய்லி சிக்கன் கொடுக்க முடியல என்னால். ஏதாச்சும் ஒரு இன்றைக்கி வந்து அவரைக்காய், அதுக்கப்புறம் அவரைக்காய் தான் ஒரே ஒரு காய், அவரைக்காய், நெய் வந்து ஆட் பண்ணேன். இப்போ காலையில் வந்து தயிர் சாதம் தான் கொடுத்தேன், இப்போ வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கேன். சமைச்சு வச்சுட்டேன். சாயந்தரம் கொண்டு போய் நானும் திவ்யாவும் சாப்பாடு கொடுப்போம், சரியா? அதான். அதுக்கப்புறமா தான் அந்த அப்பா சொன்னார், இல்லை மாறி மாறி பேசுகிறேன்னா அதுக்கு தான் பேச கற்றுக்கணும், இல்லைன்னா எழுதி வச்சுட்டு பேசணும் போல். நாய் வந்து பால் வாசனைக்கு கண்ணு குட்டிக்கிட்டே இருக்குது, கண்ணுக்குட்டியோட வாழை பிடிச்சி கடிக்குது, அந்த மாதிரி சொன்னார். பயமாக இருக்குது அப்படிலாம் சொன்னார். ஆனால் உண்மையானு எனக்கு தெரியாது, ஏன்னா நான் பார்க்கல. அவர் சொன்னார் என்கிட்ட 2 கட்டில் இருக்கு, நீ வேணால் ஒரு கட்டில் வந்து 10 பாரு அப்படி சொன்னார். எனக்கு செம காமெடியாக இருந்தது, சரியா? நான் கூட அங்கே கூட 2 கட்டில் போட்டு வச்சுருந்தேன். ஏற்கனவே என் கட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு நாய்ங்களுக்கு தான் போட்டு வச்சுருந்தேன். இப்போவும் 2 கட்டில் அங்கே இருக்குது கொல்லையில், நாய்ங்க தான் படுக்குது அதில். சரியா? நானும் போய் அங்கே நைட்டில் படுத்துப்பேன் ஃபஸ்ட்லலாம். இப்போல்லாம் நைட்டில் போகிறதுக்கு கொஞ்சம் பயம், ஸோ அதனால் போகாமல் இருக்கேன். திரும்பவும் ஷெல்டர்லாம் இது பண்ணிவிட்டு போகணும். அதுதான், நாய்ங்களாம் பாவம், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ இந்த நாய் பிரச்சனையை என்ன பண்ணுறது? இன்றைக்கி இன்னொரு அக்கா வந்து இந்த தெரு பெருக்குறாங்கல்ல, அந்த அக்கா வந்து சொன்னாங்க, உங்கள் நாய் தானாமே வெள்ளை கலர் நாய் ஹைட்டாக இருக்குது அப்படி சொன்னால். இல்லை, அதாவது நான் எடுத்து வளர்த்த நாய் எல்லாம் வந்து கட்டி போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா லூசி மட்டும்தான் வெள்ளை கலரில் இருப்பா. அவள் வந்து என்னென்னா அவள் பேர் வேலை வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்த பிற்பாடு லூசியை பிடிச்சி கட்டிட்டானா. லூசி கொஞ்ச நாள் சுற்றி தான் இருந்தா, அதுக்கப்புறம் லூசியை பிடிச்சி கட்டிட்டேன். ஏன்னா அது ரோட்டில் அடிபட்டால்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் அவள் வந்து அவளுக்கு வந்து ப்ரீடிங் டைம் வந்து அந்த இது டைம் வந்துட்டதுனால எல்லா நாய்ங்களும் வரும் அப்படி சொல்லிட்டு நான் கட்டிட்டேன். அது அடிக்கடி அவள் குட்டி போடுறது வந்து அவளோட ஹெல்த்துக்கு நல்லதில்லை அப்படின்னு நினச்சி கட்டிட்டேன், சரியா?
அந்த மாதிரி. அதனால் அந்த நாய் வந்து வெள்ளை கலர் நாய் வந்து அவங்கள கடிச்சிருக்க வாய்ப்பில்லை. கடிச்சிருச்சாமா. அதுக்கப்புறமா என்ன பண்ணுச்சு பண்ணாங்க, அடுத்த நாள் பார்த்தா ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு சொன்னாங்க. ஆனால் நாய் வந்து ஆக்சிடெண்ட் ஆகலை, இவங்க யதார்த்தமாக போய் ஆக்சிடெண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ எந்த நாய் வந்து கடிச்சதுன்னு தெரியல எனக்கு. ஆக்சுவலாக தெருவில் இருக்கிற நாய்களுக்கு எல்லாருக்குமே வந்து வெறிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஊசி போட்டிருப்பாங்களா அப்படின்னாலும் தெரியல. அதனால் நம்ம நாய்களை நம்ம தான் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி ஃபுட் கொடுத்து தண்ணி கொடுத்து இதெல்லாம் வச்சுக்கணும். இதெல்லாம் கவர்மெண்ட் செய்யணும். அந்தந்த கால்நடை மருத்துவமனைகள்லேயே நாய்களை வந்து உடம்பு சரியில்லாத நாய்களை தங்க வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கும் ஒரு இடம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் ஆசைகள் இருக்குது. பணம் வேணும்ல முன்ன போகிறவன், அதனால் அது என்கிட்ட இல்லை. அதுதான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா எனக்கு வாய்க்கும் வயிற்றுக்குமே சரியாக இருக்கிறதுனால இப்போ நாய்களுக்கு எனக்கு டொனேஷன் வரலைன்னா எனக்கு கிடைக்கிற பணத்தை வச்சு தான் நான் இவங்களுக்கு ஃபுட் கொடுக்கணும். பட்னியாக போட முடியாது இல்லை. அந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குது. இதுக்குள்ளே நான் ஃபென்சிங்கும் அடிக்கணும். அப்போ நீங்களாம் ஹெல்ப் பண்ணணும் எனக்கு. இந்த கோவிந்தப்பா அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். நீ செய்யுமா, நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இந்த எங்ககிட்ட ரேஷன் அரிசி இருக்குது, நாங்கள் கொடுக்குறோம். அடுத்து வந்து சீக்கிரமாக ஃபென்சிங் போட்டுரு அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு 100 குத்து. இப்படியே ஒவ்வொரு 100 ரூபாவாக சேர்ந்து, இல்லை ஆளுக்கு ஒரு 1000 ரூபாய் குத்து, ஒரு 1000 சேர்ந்து ஃபென்சிங்லாம் போட்டு நாயெலாம் அது உள்ளே போயிட்டு அங்கே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு ஒரு நல்லா டெக்னாலஜியில் வளர்ந்த ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் இருந்துச்சுன்னா இந்த ஊரில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு ஊர்லேயும் அப்படியே டெக்னாலஜி லெவலில் இருந்து ஹாஸ்பிட்டல் இருந்து அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து எல்லா விலங்குகளையும் மிருகங்களையும் நேசிக்கிறவங்களா இருந்து எல்லாரும் ஃபுட் கொடுக்குறவங்களா இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆளுக்கு ஒரு கைப்பிடி போட்டால் கூட நாய்களோட வயிறு வந்து நிறைஞ்சிரும். ஆனால் கெட்டு போன உணவு கொடுக்காதீங்க தயவு பண்ணி. கெட்டு போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நாய்க்கு கொடுக்காதீங்க. கெட்டு போணுச்சு. இப்போ நான் வந்து தலைக்காலே வாங்கலை. நான் வந்து கொஞ்ச நாளாக வாங்கலை. ஏன்னா போன மாதம் தலைக்கால் வாங்கிறதுக்கு ஒரு 2-3 நாள் தலைக்கால் வாங்கியிருப்பேன். அதுக்கப்புறமா சிக்கனே காசு கொடுத்து வாங்கி போட்டேன். அதனால் இந்த மாதம் வந்து கையில் காசு இல்லை. ஸோ சிக்கன் வாங்கலை. காய் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டேன். காயை வச்சு போட்டுட்ருக்கேன். சாப்பிட்றாங்க. ஆனால் அவங்களுக்கு போதுமான சத்து கிடைக்காது இல்லை. நான் வந்து கொஞ்சம் பேர் கேஜில் இருக்காங்க, மீதி பேர்லாம் அவிழ்த்து விட்டுருக்கேன். ஸோ அதனால் அவங்க என்ன எல்லாருமே என் கொட்டாயில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் ஃபென்சிங் போட்டுட்டோம்னா நான் எடுத்த நாய்கள் வரைக்கும் அப்படியே இருப்பாங்க. அப்போ நீ எடுத்த நாய்களுக்கு மட்டும் ஃபென்சிங் போடுவேன், நீ எடுக்காத நாய்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்னு என் மனசாட்சி கேட்குது. என்ன ஆமாம், நீ கையில் எடுத்த அந்த ஒரு நாய் மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்கா? அந்த ஒரு நாய்க்கு மட்டும்தான் உணவு இல்லையா? இல்லை, நிறைய நாய்களுக்கு உணவு இல்லை. அவங்களுக்கு கிடைக்குதான்னு எனக்கு தெரியல. நாய்கள் வந்து சில சமயம் என்கிட்ட வரமாட்டாங்க. அவங்களுக்கு பசிக்கலைன்னா என்கிட்ட வரமாட்டாங்க. அவங்க வந்து ஃபுட்டு இல்லைன்னா என்கிட்ட ஓடி வந்து நின்றுருவாங்க எல்லாரும் அப்படின்னு நினைப்பேன். இன்றைக்கி அவங்களுக்கு எதுவும் ஃபுட்டு கிடைக்கல. ஸோ அப்படின்ட்டு என்னால் முடிஞ்சது அங்கே ஸ்ட்ரீட் டாக்கு வந்து அந்த சமயத்தில் பிஸ்கெட் தான் கொடுப்போம். நான் அட்லீஸ்ட் ஒரு முட்டையாச்சும் கொடுக்கணும்னு ஒரு பிஸ்கெட் காஸ்ட்டும் ஒரு முட்டை காஸ்ட்டும் வந்து இதுதான். என்னென்னா ஒரு சில நேரத்தில் சாப்பிட வருவாங்க, ஒரு சில நேரத்தில் வரமாட்டாங்க. அதுதான் அங்கே இருக்குது. ஏன்னா நான் இங்கே முட்டை அவிச்சு எடுத்துகிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போயிட்டு அன்றைக்கி முட்டை வந்து வேஸ்ட் ஆயிரும், திருப்பி ரிட்டன் கொண்டு வருவேன். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், வந்தாங்கன்னா பிஸ்கெட் வாங்கி கொடுத்துருவேன், இல்லைன்னா திரும்பி ரிட்டன் வந்துடுவேன். அந்த மாதிரி இப்போ பண்ணுறேன். சமீபத்தில் என் கையில் என்ன இருக்கோ அதை கொடுப்பேன். சாப்பாடு இருந்துச்சுன்னா சாப்பாடு கொடுப்பேன். அப்படி அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் வந்து உங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற டாக்கு ஃபுட் வைங்க. என் ஒருத்தியாலே எல்லா டாக்கும் வந்து ஃபுட் வச்சிட முடியுமா? நிறைய பேர் வச்சிட்ருக்காங்க. இங்கே நான் தான் வந்து கிங்கினி அப்படிங்கிற மாதிரியா இல்லை, என்னோட சிறப்பாக செய்கிறவங்க வந்து ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ அழகாக வச்சுக்கிறாங்க, இவ்வளோ அன்பாக நேசிக்கிறாங்க நாய்களை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்புறம் நிறைய இந்த தெலுங்கு பக்கம்லாம் வந்து நிறைய முட்டை பால் அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கே ஹாப்பியாக வச்சுருக்காங்க. நீங்கள் கொடுங்க எல்லோரும். ஆமாம், எங்கள் வயிற்றுக்கே இல்லை, அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே கொடுக்குறது அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறைய. பரவாயில்ல, நம்ம வயிறு கொஞ்சம் சுருங்கினா வந்து நம்ம செத்துற மாட்டோம், அவ்வளோதான். அப்படி தான் நான் நினச்சிப்பேன். என் வயிற்றில் எனக்கு கொஞ்சம் சுருங்கினா நான் செத்துற மாட்டேன்.
அதனால் என் வயிற்று கொஞ்சம் சுருக்கிப்பேன், இன்னொரு ஜீவனுக்கும் ஷேர் பண்ணிப்பேன். பகிர்ந்து கொடுக்கணும், அப்படி தானே என்ன சொல்லி வளர்த்தாங்க. அதுதான் இங்கே இருக்கிற ஹைலைட்டு. என்ன பண்ணுறது இந்த வேட்டி கதை. சரி, ஓகே, இதை எப்படி செய்யலான்ட்டு நீங்களாச்சும் எனக்கு ஐடியா கொடுங்க. 1 ஏக்கர் நிலம், ஃபென்சிங் போடணும், அங்கே வந்து ஷெல்டர் கட்டணும், நாய்களுக்கு ஏற்ற மாதிரி கட்டணும். அதுதான் அங்கே இருக்கிற விஷயம். நாய்களுக்கு வந்து இதில் எனக்கு என்ன டிஃபிகல்ட்டிஸ்னா, இங்கே இருக்கிறவங்கள எல்லாரையும் ஒன்றா அவிழ்த்து விட்டு, ஒரு சில வீட்டிலலாம் வந்து கடிச்சிக்க மாட்டேங்கிறாங்கல்ல, என்கிட்ட இருக்கவங்க அந்த மாதிரி இருக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஒன்றா அவுத்து விட்டோம்னா கொஞ்சம் இப்படி கண்ணை அசந்தா கூட உடனே சண்டை போட்டுக்கிறாங்க. அதுதான் இப்போ எனக்கு இருக்கிற இந்த கஷ்டம். அதுக்கப்புறம் நான் அவிழ்த்து விட்டேன்னா நேராக ஸ்ட்ரெயிட்டாக ரோடுக்கு தான் போவாங்க. ரோட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் ஆயிடும். அதுக்கப்புறம் நான் உட்காந்துட்டு அழ வேண்டியது தான். என்ன தான் எப்படி தான் இதுலேருந்து நான் விடுபட போகிறேன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஓகே, இன்னைக்கு கதை பேசுறது அதுதான். உங்களுக்கு ஏதாச்சும் வந்து வித்தியாசமான கதைகள் ஏதாச்சும் பேசுகிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், பேசலாம். அதுக்கப்புறம் ரோட்டில் நின்று இப்படி ஓரமாக நின்று நம்ம கதை பேசலாம் அப்படின்னு சொல்லாதீங்க. என்ன டாபிக் பேசலான்னா நானும் கொஞ்சம் ப்ரிப்பேராக வருவேன். அப்போ அந்த கதை பேசலாம். சரியா? டட்டா.